சொல்லுங்க அம்பாள் தீர்த்து வைக்கலாம். ஒரே குறை தாயே. என்ன குறை? எந்த குறையும் கிடையாது. ஏண்டா வீட்டுக்கு காலையில ரேஷன் கார்டு பிரகாரம் 1000 ரூபாய் கொடுத்தனா மண் நிம்மதி ஆயிடும். அடுத்த மாசம் தான் தருமன்றாங்க. அது இந்த மாசமா நிறைவேற்றி வைங்க அம்மா. அம்பாள் அடிகளாச்சம் உண்டு உண்டு. யாரங்கே மாடி அம்மா உனக்கு வணக்கம். அண்ணனே அம்மா அம்மானே இல்லம்மா அக்கனுக்கு அவன் இல்ல அக்கனுக்கு உங்களுக்கு போயிரா சொல்ல முடியாது. ஆமா என்னடி ஓ கணக்கு நுங்களுக்கு போய்ட்டான். அனந்தாண்டி தண்ணி எடுக்க போய்ட்டான். அவன் மாத்திரம் தான் தண்ணி எடுக்க விட மாட்டான். தண்ணி எடுக்க போய்ட்டாமா. கமலானி கஞ்சி காசுறாமா ஓட்ட. அப்ப சொல்ல முடியாது அடியாங்க நான்கு 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 இவன் யாரோ யாரம்மா நான் தான் பணம் தண்ணி. ஓ பணம் தண்ணி பாடி அம்மா வணக்கம் வணக்கமோ தனக்கழகி அணுங்கோதி அவருக்கு வழகி சபை இருக்கின்றது. ஆழ்ந்த அறிவாளிகள் கல்பில தாய்மார்கள் அமர்ந்திருக்கும்படியான கடலால் சுபட்ட சபை சபை சபைக்கு முன்பாக வந்திருக்கும்படியான இவள் யார், எங்கே பிறந்தவர், என் வாழ்க்கை என்ன, வரலாறு என்ன, இருக்கக்கூடிய தாதிமார் அல்லவா நான். தங்களை பத்தி எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அம்மா தாய் இருக்கும் பொழுது தாதியும் பெருமையை சொல்லக்கூடாது. அதனால் உங்கள் பெருமையை நீங்கள் எடுத்து வைத்தால் நில விளக்கம் புரியும். அம்மா யாரும் தெரியல உங்களுக்கு குட்டாட்டு கிடைக்காது. சரஸ்வதி அம்மா இவளா சரஸ்வதி சாஸ்வதிக்கு கையில ஒண்ணு இருக்காது. அம்மா யார் தெரியாது. நான் யார் என்று விளக்கம் தெரிய வேண்டும். அடிங்க அதில் ஜோதி மாயமா
ஏடி அம்மால அம்மா சீர்ப்பு வச்சிருக்கிற ஒன்னா பிறந்தவங்க சபையில பேசக்கூடாது. ஆமா பேசக்கூடாது அம்மா. ஓம் என்ன பிரபுடன் ஆமா ஆதி என்பது நான் ஆதியில் ஜோதிமயமா ஓம் என்ன பிரபுடன் ஓம் உலகம் வாழும் ஓம் சத்தம் ஓராயிரம் வருடம் ஓம் என்பது ஓராயிரம் வருடம் ரீம் என்பது 2000 வருடம் ஆமா 1 2 தம்பி 3000 வருடம் 3000 ஆகிய ஓம் சக்தி ஓம் சக்தி மாதாயே மூஜியா. ஏய் என்னடா செவடா நீ நல்லா சொன்னா உனக்கு வராதுடா. ஓம் என்பது ஓராயிரம் வருடம் ரீம் என்பது 2000 வருடம் ஓம் சக்தி ஓம் சக்தி. என்னது போடுறா போடு ஹேக் போடுறா ஹேக் போடுறா என்ன சொல்லுங்க ஐயா. நான் ஓம்னு சொல்றேன் அவன் என்ன சொல்றான் பாத்தீங்களா? என் வாயில் நுழைய தாயே ஓம் சக்தி ஓம் வாக்கியத்துக்கிறாங்க யோசிக்கிறது மேல இருப்பது ஆகாயம் பிண்டம் அந்த குத்தும் பிண்டத்திற்கும் ஆதிபரா அவரை ஆதிபரா சக்தி அல்லவா? ஆமாம் இவள்யா ஆதிபராசக்தி. இந்த ஆதிபராசக்தி எப்படி பிறந்தே அண்டத்துக்கும் பிண்டத்திற்கும் அலையா கூந்தலை பிரித்து கொண்டு இருக்கும் போது முதல் சிக்கல் கட்டி பிறந்தது. சிக்கல் கட்டி ஒன்று பிறந்தது. அந்த சிக்கல் கட்டி எடுக்கும் போது படிந்து அடித்து பிறந்த பிள்ளை நீ கட்டி போடுறா போடுறது மயிறு கடிகாரா எங்க அம்மா கண்ணாட்டிய பேமணி மத்தக்கார பையன் மயிறு கடிகாரா மூஞ்சை பார்த்தல பல பாட்டா எங்க அம்மா சொல்ற எங்க அம்மா பாடுறா உமா பார்வதி. என்ன பார்வதி? உமா பார்வதி. முதல் பிறந்த பிள்ளை நீ கட்டியக்காரன். சபையில அரண கேளு. ஒரு தெருக்கூத்தோ ஒரு டிராமாவோ ஒரு கரகாட்டமோ எது இருந்தாலும் முதல்ல பபுனுல கூத்து ஆரம்பிப்பாங்களா? எதுக்கு? முதல் பிறந்த பிள்ளை கட்டியக்காரன் வாக்கியத்துக்கிறாங்க வேண்டும் வாங்க படைக்க வேண்டும் அம்பா 3 பெண்கள் பிடிக்க. ஓ 3 பெண்கள். ஆமாண்டி 3 பெண்கள் பிடிக்கும் காலத்திலே பட்டத்திற்கு ஆவன்றபடியான உயிரோடுக்கும் காலத்திலே அம்மா என்று ஓடி வந்தது. என்ன கேட்டா அம்மா அது ஓடி வருகிறது அந்த பிள்ளையா அந்த பிள்ளையா அந்த பிள்ளையா என்று கேட்டனாலே அதுக்கு பிள்ளையார் என்று ஒரு பேரை வைத்து. ஓ பிள்ளையார் என்று அந்த பிள்ளை யார் என்று கேட்டனாலே அதுக்கு பிள்ளையார் என்று பேரை வைத்தோம். மீதிருப்பது இரண்டாயிரம் மட்டத்திற்கு ஆவும் சொபடியானே தங்கா 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 என்று வந்தது. ஓடி வந்தது அல்லவா? அதுக்கு என்ன பேர் சுட்டினோம்? ஆதில தோற்றமாகிய ஆதி நாராயணமூர்த்தி. ஆதி நாராயணமூர்த்தி. ஆமாண்டி 3000 மட்டத்திற்கு உயிரோடு நடத்து. அதை பார்க்காத பக்கத்துல தான் பேசுவோம். சக்கால் தருவோம் என் கதை மட்டும் கேட்டுவா. 3வது அவன் சொல்ல முடியாது உயிரோடு வளர்த்து ஓடி வந்தது. ஏது என்பது இசை 4 திக்கு 8 கோணங்கள் 16 சுத்தி பார்க்கும் சுத்தி பார்க்கும் காலத்திலே என்னடா பாக்குற நீ அம்மா சுத்தி பார்க்கும் காலத்திலே என்ன பேருக்கு வருமா? சுத்தி பார்க்கும் காலத்திலே எதுக்கு பூரா கை தட்டுறாங்க? இதெல்லாம் என்ன சுத்தி கீழே போடு. அம்மா சொன்னதான் எடுத்தாரா? சுத்தி கீழே போடுறா. அம்மா ஒரு நிமிஷம் கீழே போடு. ஒரு நிமிஷம் சொல்றா. சுத்தியாகப்பட்டது ஆமாம். ஒரு பக்கம் அகலமா இருக்குது. ஆமாம். ஒரு பக்கம் சம கூரா இருக்குது. பார்க்கிறதுக்கு அழகா இருக்குது சுத்தி. ஆமா. இந்த சுத்தி கீழே போடுப்பா. போட்டு சுத்தி கீழே போட்டியா? 2 கை மேல தூக்கு. தூக்கிட்டியா? எறா சுத்திய ஜமால கொள்ளுவாங்க அவங்க மாட்டாங்க. வாக்கத்துக்கிறாங்க இருக்க முடியாதே. இது 4 8 16 சுத்தி பார்க்கும் காலத்திலே பெண்ணே இது அருவம் உருவ ஜோதி. இது பெண்ணே குறைக்கின்றது. இந்த அம்பாள் என்னைக்கு பிறந்தாலும் அன்னைக்கே 3 பொருள் பிறந்தது. 3 பொருள். ஆமாண்டி. மணிமந்திர மாலை கெட்டிக்கல் சூளமா மலர் கொடுத்தே கை குழந்த மலையளித்தே மலர் கொடுத்தே மாலைக்கு புல்ல கொடுத்தே. சபையில மன்னிக்கணுமா? நீங்க கேட்கலாம்
குழந்தை வீசு வந்தா அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கட்டி எனக்கு இஷ்டிங் பேசுனா அப்புறம் இவனை என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. அப்புறம் திருச்சூழனா சிவாஜி கணேசன் படம் எப்படி சூப்பர் பாட்டு இல்லையா? என்ன படம்? மலர் கோடு திரண்டால் மூன்று இருக்கும்படியான திருச்சூழல் எடுத்து போய் குத்துங்க தங்கா நிறுத்தி என்றார். ஆமா என்று கேட்டேன். இவதான் கேட்ட கணவர் என்றார். இவதான் கேட்ட கணவர் என்றார். இவாக்கியத்துக்கிறாங்க யாரு கணவர்? மகாவிஷ்ணு சொல்லிட்டாரு, பகவான் சொல்லிட்டாரு, நீ தான் அப்படியானே எதுக்கு? சரிதான். நாராயணன் எம்மா நாராயணன் ஒரு சந்திராஜ் தான் இவருக்கு அத்த கணவர். வாய கலப்பாங்களா? சொல்லுவாங்க பெரியவங்க, ஒரு கைக்கேத்த பொருளோட தண்ணிக்கேத்த கடன் வருது. அருவம் உருவம் இல்லா ஜோதி கேத்த கடன் பார்த்து ஒரு குமரியான முதல் மருந்த பிறகு மணிமந்திரம் வாய் கொடுத்து உருவெட்டார். இரண்டாவது திருச்சூழல் கொடுத்து, மூன்றாவது நெட்டிக்கல் கொடுத்து பார்த்தால் அந்த சாமலை ஒன்றா திரட்டி உலகத்தை படுத்தவள் பெண், அண்டத்தை படுத்தவள் பெண், பெண், உலகத்துல பெண் பெரியது. ஆண்கள் தாமா பெருசுன்றா? ஆண்கள் பெருசா? பெண் எந்த இதுல பெண்கள் பெருசு? பெண்கள் தான் பெருசு நான் சொல்றேன். ஆம்பளைக்கு தான் பெருசு நான் சொல்றேன். பெண்களே பெரியது. ஆம்பளைக்கு தான் பெருசு. பெண்கள் சைலன்ஸ். ஆம்பளைக்கு தான் பெண்கள் பெரியது. ஆம்பளை தான் பெருசு. ஏமா அந்த கந்தம்பாளத்துல பெண்கள் பெருசு ஆண்கள் பெருசு அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. ஆம்பளை தான் பெருசு. ஆம்பளை தான். வெரி குட். பெண்கள் பெருசு வர கை தட்டு. நீங்க தட்டற நம்பர் படிங்க. பொம்பளை தட்ட சொன்னா நீங்க என்ன தட்டுறீங்க? கடவுள் எங்கேயும் அழுந்து போடுறானோ, ஒரு 5 அழுந்து போட்டானோ கருத்து மாத்திலையும். ஏமா பெண்கள் உயிர் வந்தீங்களே, மொத்தம் 22 ஏறு மூட்டதாமா ஆகுது. பசுமாடு சாணி கடையில பழகுது. நான் ஆண்கள்கிட்ட ஓட்டு கேக்குறேன் பாருங்க. ஐயா பெரியவர்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால சிங்கங்களே, கந்தம்பாளையத்து ஆண்களே, பக்கத்தூர் சித்திரசாவடி ஆண்களே, பூங்கோணத்து ஆண்களே, பண்டூட்டி ஆண்களே, பைபாஸ் ரோட்டு ஆண்களே, பைபாஸ்ல நடக்க ஊருக்கு தெரியாது எனக்கு. ஆண்களே அதாவது இளைஞர்கள் மட்டும் முக்கியமா நான் கேக்குறேன். தம்பி ஐயா தயவு செய்து ஆண்களை பேர் சொல்லும் பொழுது எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. இருடா நான் சொல்லவே இல்லை. ஆண்களை பேர் சொல்லும் போது ஜோரா கை தட்டணும். தயவு செய்து ஆம்பளை பசங்க பூரா அரியா பசங்க தட்டுங்க. உங்களை செத்த நாய் தூக்கும் போது ஆள மாத்தங்க வச்சுட்டு கொடுங்க. ஆம்பளை பசங்க கை தட்டுங்க. செத்த நாய் உங்களை தூக்கும் போது செஞ்சுட்டு வரேன். ஆண்கள் தான் உயிர் தட்டிடா கையா. அம்மா கந்தமலத்துல ஒரு 200க்கு மேல இருக்குது பழகம்மா. என்னது உன் உருவத்துல பாதி உருவம் லட்சுமி கொடுத்தா சரஸ்வதியை கொடுத்தா ஆக்களை சம்மாரம் சொல்லுபடியா 3 உலகத்திலே குப்பை செய்து அவருக்கு வேலை கொடுத்தா அவருக்கு வேலை கொடுத்தா நான் மீண்டும் எங்கே மகளா பிறந்தேன். அம்மா ஆதி பர்வத ராஜானி இமாச்சல பர்வதம். ஆமா பர்வதம் அந்தமடியான ஒரு குமரியான எங்க அப்பா இருக்காங்களே தெரியுமாடி அம்மா? தெரியாதம்மா. உங்க அப்பா ஒரு ஆள் மட்டும் தெரியும். மணிகண்ணன் தெரியும் பாத்துக்கிறேன். தர்பூசணி வித்து கிடப்பாரு. தர்பூசணி விற்பாரு உங்க அப்பா அவர் தெரியும் எனக்கு. தர்பூசணி காய்கறி எது தம்பி கம்மியா பூரா மூட்டை கட்டி வரதான் அந்த வச்சு. இப்ப அதையாட போன கேட்ட நானு. உங்க அப்பா யாருன்னு கேட்டா தெரியும் சொல்லுங்க. அடியே இமாச்சல பர்வதம் முடியானே பர்வத மண்ணல் மேல அம்மே இருக்கும் பிறந்த பொண்ணு பார்வதி அம்மா. ஓ பார்வதி. ஆமாண்டி இந்த பார்வதி சைலன்ஸ் ஜாதி என்பது 2 உன் பேர் என்ன? ஊடு காலையில வீட்டுக்கு வா காட்டுக்கு வா சொல்லுதா. நான் சொல்றேன் காலை சொல்றேன் போ. என்ன சொல்லு அப்பா பேர சொல்ல மாட்டேன் போ. வாழ்க பல்லாண்டு அப்பா போ.
ஓ நீ அப்பதான் உனக்கு 18 வயசு ஆகுது உன் கையை புடிச்சா இளமா போறா போய் குறைஞ்சு போறோம் உனக்கு சைலன்ஸ் வா தயாரி அம்மா ஜாதி என்பது ரெண்டு ஒன்னு ஆண் ஜாதி பெண் ஜாதி எழுத்துல அத்திப்படு ஜாதி ஏழு ஜாதி ஆமாண்டி எழுத்துல அத்திப்படு ஜாதி ஏழு ஜாதி பண்ணாத்தி நாடாத்தி புறத்தி தட்டாத்தி சாணாத்தி ஆமாத்தி ஏழு ஜாதி எழுத்தினால் தீப்பட்ட ஜாதி ஆமாம் எழுத்தினால் தீப்பட்ட ஜாதி ஏழு ஜாதி ஏன்னா கீழ்பட்ட ஜாதி கிடையாது எழுத்தினால் தீப்பட்ட ஜாதி எழுத்தினால் தீப்பட்ட ஜாதி ஏழு ஜாதி பண்ணாத்தி நாடாத்தி புறத்தி தட்டாத்தி சாணாத்தி பாப்பாத்தி சம்பளி ஓஹோ இவன் யார் இந்த ஏழு ஜாதியும் இந்த அம்பாள் ஒருவளே யாரம்மா ஆமாண்டி யாரும்மா நான் தாண்டி செம்படுத்தி ஓ செம்படுத்தினா மீனவோ ஆமாண்டி வருதோளம் என்றா மீனவ வீட்டுல பெண்ணா பிறந்து எந்த குறையும் கிடையாது கைலாயபுரம் மணந்தேன் கைலாயபுரம் மணந்தீங்க ஆமாண்டி அது மட்டுமா அடி வண்ணால உன்னாலுக்காய் உண்ணாமலையா பிறந்து அந்த அண்ணாமலையை மணந்தவன். ஓ அண்ணாமலையாரை ஆமாண்டி உண்ணாமலையாக பிறந்து அண்ணாமலையார் மணந்தவர் எனக்கு திருமணம் ஆகி போச்சு தம்பி கல்யாணம் ஆகி போச்சு ஆமாண்டி ராஜா இல்ல எனக்கு தெரியல கூப்பிடவே வந்து என்ன ஒரு வார்த்தை சொல்லவே சமாவில் பார்த்தோம் 20 பேர் இருக்கிறோம் வருஷம் இது தகுதி இல்லை எங்களுக்கு ஆனா ஒரு 100 ரூபாய் 50 அது வைக்க மாட்டேன் ஒரு வார்த்தை 10 ரூபாய் வச்சா கல்யாணம் பண்ண சொல்லது இல்ல என்னடா சந்தேகம் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி எங்களுக்கு ஒரு வாரம் சொல்றது சொன்ன எவ்வளவு வருஷம் அப்ப அது எங்களால முடிஞ்சதோ 150 நீ 150 வருஷம் வைக்கணும் 50 ரூபாய் 10 எடுத்து வைக்கணுமா நானு காசு பேச கிடையாதுமா மக்கள் வந்தா போதும் அடியே எனக்கு திருமணம் ஆகிவிட்டது திருமணம் ஆகிடுதாமா ஆமா யாருமா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுமா ஆமா இங்க வாடிக்க ஏன்னு கேட்டா ஒரு திருமணம் செய்தா ஒரு கணவன் மனைவிக்கு என்ன கொடுப்பாங்க கணவன் எனக்கு தெரியல நான் கொடுத்ததெல்லாம் வேற இங்க வா இங்க வயசுல சபையில பெரியவங்க நைனா இருக்காரு நைனாட்ட போயிட்டு தாத்தா உங்க மனைவிக்கு நீங்க என்ன கொடுக்க கேட்டு ஓடு கல்யாணம் ஆயா என்ன கொடுத்த போதா